அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை மெரினாவில் புத்தாண்டு கொண்டாட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து காவல் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். புத்தாண்டு கொண்டாட்டம் நடைபெறக்கூடிய மெரினா கடற்கரையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை சென்னை காவல்துறையினர் தீவிரமாக அமல்படுத்தி இருக்கிறார்கள். சென்னை முழுவதும் 19,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த இருப்பதாக காவல்துறை தரப்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக மெரினா கடற்கரை பகுதிக்கு தான் இளைஞர்கள் அதிக அளவில் கூடுவார்கள். எனவே அங்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுப்பது தொடர்பாகவும் ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சி மத்திய வட்டார துணை ஆணையர் கௌசிக் மற்றும் திருவல்லிக்கேணி உதவி ஆணையர் அழகு மற்றும் காவல்துறையினர் மெரினா கடற்கரைக்கு சென்று ஒரு ஆய்வு நடத்தியிருக்கிறார்கள். ஆலோசனையும் நடத்தப்பட்டிருக்கிறது. எந்தெந்த வழிகளில் பொதுமக்கள் உள்ளே வருவதற்கான வசதிகள் என்ன, பாதுகாப்பு என்னென்ன செய்ய வேண்டும், கூட்டத்தில் குழந்தைகள் காணாமல் போகாமல் தடுப்பதற்காக என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும், ரோந்து பணி தீவிரப்படுத்துவது மற்றும் இரவு நேரத்தில் கடைகள் திறக்கப்பட்டிருந்தால் அங்கு என்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஆலோசனைக்கு பிறகு மயிலாப்பூர் உதவி ஆணையர் சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மெரினா கடற்கரையில் மட்டும் 800 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 9 மணிக்கு மேல் மெரினா கடற்கரைக்குள் செல்ல தடை விதிக்கப்படுவதாக தெரிவித்திருக்கிறார். தடுப்பு பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு பணிகள் பலப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சாதாரண உடையில் பெண் போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்றும், பொதுமக்களுக்கு கழிவறை வசதி, தண்ணீர் உள்ளிட்ட வசதிகள் செய்வதற்கான ஏற்பாடுகளை மாநகராட்சி அதிகாரிகளுடன் இணைந்து ஆலோசித்து அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.